அன்பு நேயர்களே, ஸ்ரீராம நவமி நம்ம நல்ல முறையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்ரீராம நவமியிலேயே ஒரு அருமையான ஏகாதேசி விரதம் வருது. இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் ஏகாதேசி இந்த ஏகாதேசி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே இருந்தார் இந்த ஏகாதேசி விரதத்தை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சீதையை திரும்ப அவர் பெற வேண்டும், ராவணனை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காகவே ஒரு முனிவர் சொல்ல ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சார் அப்படின்ட்டு ராமாயணத்தில் சொல்லப்படுது. ஏகாதேசி விரத மகாத்மியத்திலேயும் அது இருக்குது. இது சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்திலே இருக்கும்போது வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதேசி. அப்போது நவமியில் ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம், தசமியில் விரதம் இருந்து ஏகாதேசியை கொண்டாடுறோம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் மக நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் வந்துடுது, வெள்ளிக்கிழமை இந்த ஏகாதசி வருது. அது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையிலே ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை நாம் பெறுகிறோம். இந்த ஏகாதசியினுடைய கான்செப்ட் என்ன, ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால், இந்த ஏகாதேசிக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, காமதா ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் இருக்குது. இந்த ஏகாதேசிக்கு ஒரு கதை, ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் நாகலோகத்தில் புண்டரீகன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ராஜா, நாகராஜா, அவர் நாகலோகத்தில் இருக்கிறார் இல்லையா, நாகராஜா. அவருக்கு தன்னுடைய விருப்பப்படி எத்தனை உருவம் வேணாலும் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் அவர் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தவ வலிமை இருந்தது. அங்கே நிறைய அப்சரஸ் பெண்கள் எல்லாம் இருந்தார்கள் நாகலோகத்தில். ஏன்னா மகாபாரதத்தில் பார்க்குறோம், நாக கன்னிகை ஒருத்தியை அர்ஜுனன் மணந்து கொண்டான் நாகலோகத்தில் போய் அப்படின்ட்டுலாம் வரும். அதனால் அந்த நாகலோகம்ங்கிறது அது ஒரு தனி அற்புதமான ஒரு உலகம். அது அந்த உலகத்திலே அவன் இருந்தான். இப்படி நல்ல அப்சரஸ் பெண்களெல்லாம் இருந்தார்கள். அந்த அப்சரஸ் பெண்களிலே ஒருத்தி லலிதா அப்படின்ட்டு சொல்கிறது. அந்த இடத்துல கந்தர்வர்களும் இருந்தார்கள். கந்தர்வர்களான இசை வல்லுநர்கள். அந்த கந்தர்வனில் ஒருத்தவனுக்கு லலிதன் அப்படின்ட்டு பேர். இந்த லலிதா என்கிற அப்சரசும் லலிதன் அப்படிங்கிற கந்தர்வனும் ரொம்ப அற்புதமான மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அதிலே இந்த லலிதன் கந்தர்வன் இல்லையா, ஆகையினால அவன் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு நாள் இந்த புண்டரீகன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய அவையிலே இந்த லலிதனை கூப்பிட்டு பாட சொன்னார். அவன் தன்னுடைய மனைவியை வீட்டிலே விட்டுவிட்டு, லலிதாவை வீட்டிலே விட்டுவிட்டு இவன் பாடுவதற்காக வந்தான். பாடிக்கிட்டே இருந்தான். திடீர்னுட்டு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணமெல்லாம் இதயத்திலே நிறைந்திருக்கக்கூடிய மனைவியின் அழகிலேயே ஈடுபட்டது. அதனால் பார்த்திங்கன்னா அவன் அந்த ஸ்வரங்கள் பாடும்போது ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும் வழுக்கிடுச்சு. ஒரு வித்தையில் தப்பு பண்ணால் டக்குன்னுட்டு தெரிஞ்சிடும் இல்லையா. உடனே புண்டரீகனுக்கு இது தெரியல, ஆனால் இதை போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லையா. கார்கோடகன் அப்படின்ட்டு ஒரு நாக பாம்பு ஒன்று இருந்தது. அது இந்த இசையை கேட்ட உடனே கடகடன்னு இந்த ராஜாவினுடைய காதில், இவன் பாருங்கள் தப்பாக பாடுறான், உங்கள் சபையில் தப்பாக பாடலாமா அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டான். உடனே புண்டரீகனுக்கு, அவர் ராஜா இல்லையா, அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு. உடனே அவர் பாடினார், என்ன நினச்சி நீ இந்த மாதிரி தப்பாக பாடின, உன்னுடைய மனைவியை நினைத்து நீ வேற ஏதோ கவனத்தில் பாடி இருக்கிற, ஆகையினாலே நீ காம பரவசத்தினாலே இந்த மாதிரி ஒரு ஸ்வரத்தை கோட்டை விட்டுட்டு தப்பு பண்ணிட்ட இல்லையா ஒரு பெரிய சபையிலே, ஆகையினாலே என் எதிரிலே நீ நிற்காது, நீ உடனே அரக்கனாக போய்விட வேண்டும் அப்படின்ட்டு சபிச்சிட்டான் இந்த புண்டரீகன். அவ்வளவு கந்தர்வன், அவ்வளவு அழகாக இருந்த அந்த லலிதன் உடனே ராட்சசனாக போயிட்டான். குகை போல பெரிய வாய், பெரிய நீளமான கைகள், பயங்கரமான உருவம். இதோட அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவனே அவனுடைய மனைவி ஓடுறான். நான் தான் உன்னுடைய கணவன், அந்த குரலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா, கந்தர்வன் தான்னுட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்குறான். இருந்தாலும் அந்த அப்சரஸ் பதிவிரதையான லலிதா கோரமான உருவம் படைத்த தன்னுடைய கணவனை கைவிடவில்லை. ஒரு நுட்பம் என்ன தெரியுமா, திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினாலே அந்த கணவன் அழகை இழக்க வேண்டி கூட வரும், ஒரு விபத்து எது நடக்குது. உடனே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே தன்னுடைய அன்பையெல்லாம் குறைத்து கொண்டு அப்புறம் விவாகரத்து கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த புராண கதை என்ன சொல்லுதுன்னா, மிக கோரமான உருவம் தாங்கிய தன்னுடைய கணவனுக்கு கூட அந்த பதிவிரதையான அந்த லலிதா எந்த விதத்திலையும் மறுக்கவில்லையா. உடனே அவனை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது தன்னுடைய கணவனை சுகப்படுத்தணும். அவன் தபம் பண்ணான்ட்டு இருக்கு, இந்த காலத்தில் வைத்தியம் பண்ணான்ட்டு வச்சுக்கலாம்.
அதுக்காக பிரார்த்தனை பண்ணா கோயிலுக்கு போயின்னு வச்சுக்கலாம். உடனே இவ பூலோகத்தில் வர்றா, காட்டில் அலையிறான். அங்கே சாதுக்களான முனிவர்களை கண்ட உடனே அந்த முனிவர்கள் கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, இந்த நீ அழகான பெண்ணாக இருக்கிற, அப்சரஸ் மாதிரி இருக்கிற, இந்த காட்டில் விலங்குகளெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுற நீ, என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல கணவன் இருந்தான், அவன் பாடுகின்ற பொழுது என் மீது அன்பாலே அவன் சொரத்தை தப்பாக பாடிட்டான், அவனுக்கு இந்த மாதிரி சாபம் வந்துருச்சுன்னு சொன்னவனே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி வருது, எல்லாரும் அந்த ஏகாதசி விரதத்தை வந்து நாளைக்கு இருக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்களே, அவங்க கூட நீயும் போய் சேர்ந்துக்கிட்டு இந்த ஏகாதசி விரதம் முறையாக இருந்த உடனே துவாதசி அன்னைக்கு இந்த ஏகாதசி விரதம் முடிஞ்சிடும் இல்லையா, உடனே ஒன்று ஏகாதசி விரதத்துக்கான பலன் உன்னிடத்தில் இருக்கும். நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு கமண்டல நீரில் அந்த ஏகாதசி பலனை ஒரு சங்கல்பம் சொல்லி, இந்த ஏகாதசிக்கு ஒரு பலன் இருக்கும் என்று சொன்னால் நான் இதை என்னுடைய கணவன் சாப விமோசனத்துக்காக தத்தம் செய்து கொடுக்கின்றேன், இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஒரு பவர் இருந்தால் என்னுடைய கணவன் பழைய உருவத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ அந்த தத்தம் பண்ணி கொடுத்துரு. நீ ஏதோ சம்பாதிக்கிற ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கிற ஏகாதசி விரதத்தினால அந்த விரதத்தினுடைய பலனை தத்தம் செய்து கொடுத்து விடு அப்படின்ட்டு முனிவர் ஆலோசனை சொல்கிறார். அதே மாதிரி அந்த பெண் ஏகாதசி விரதத்தை இருந்த உடனே துவாதசி அன்னைக்கு இந்த பாரணையில் தத்தம் பண்ணி கொடுத்த உடனே இதுவரை பார்க்கவே பயங்கரமாக இருந்த அந்த கணவன் பழைய உருவத்தை விட 100 பங்கு நல்லா ஆயிட்டானான், அப்படியே ஜொலிக்கிறானான். காரணம் ஏகாதசி விரதத்தினுடைய பலன். அது இந்த சுக்லபட்ச சித்திரை மாத சுக்லபட்ச ஏகாதசி. அப்போ அந்த மாதிரி ஏகாதசி இருந்தால் இழந்த அழகை பெறலாம், இழந்த பதவியை பெறலாம், இழந்த கௌரவத்தை பெறலாம். அன்னைக்கு ஒரு அருமையான ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரம், அந்த பாசுரத்தை சொல்லி நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாமே. என்ன பாசுரம் அது? இதை வருது பாருங்க. சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்று இவை 4 என்பர். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், இந்த மாதிரி சதுர்வித புருஷார்த்தங்கள் இவைகளெல்லாம் 4ன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனால் நமக்கு இந்த 4ம் யாருன்னு சொன்னால் அந்த கண்ணன் தான். 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம், அறம் பொருள் வீடு இதற்கு என்றுரைத்தான். இந்த 4ம் கண்ணன் என்று சொன்னவர் யாரு? வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே. இந்த உலகத்திலே உடையவர் என்று சொல்லப்படுகின்ற ராமானுஜர், கண்ணனை வணங்குங்கள், உங்களுக்கு தர்மம் கிடைக்கும், அர்த்தம் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும், காமம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், இந்த 4ம் கிடைக்கும் என்று. அப்படி நமக்கு இந்த 4 விதமான புருஷார்த்தங்களும் கிடைப்பதற்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த காமதா ஏகாதசி விரதத்தை நாம் இருந்து அந்த கண்ணனுடைய பேர் அருளை பெறுவோம்.